அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க விட்டாங்க. கேஸ் அரெஸ்ட் பண்ணதால கேஸ் வந்து நான் சிவாவை ரிலீஸ் பண்ணேன். என்னால இந்த ஹாஸ்பிடல்ல இனிமே பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிந்துவும் அவங்க மாமியார் ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதே டைமில் ஸ்னேகா வந்துட்டு குருவும் அவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு மீட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஸ்னேகா சொல்கிறாங்க, இந்த மெடிக்கல் ஸ்கேம் வந்து என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, எங்களை வந்துட்டு சிவா ஒரு நாள் பார்த்துட்டாரு, அப்போ துரத்தும் போது நாங்கள் வந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவன் கண்ணில் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் இன்றைக்கி மும்பை போகிறோம், அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம், கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் ரெண்டு பேரும் வெளியே வரும்போது சிந்து வந்து அவங்கள பார்த்துட்றாங்க. அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, சிவாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க டாக்டரே அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படியாவது அவங்க தப்பிச்சிடாம பார்த்துக்க, நான் வந்துடுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வராரு. அதுக்குள்ளே அவங்க கிளம்ப போகிறாங்க. ஸோ சிந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள போய் பிடிக்கிறாங்க. டேய் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. நீ என்ன எங்களை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிந்து வந்துட்டு குறவாளை நெரிச்சு கொல்ல போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா அந்த கோயிலுக்கு அங்கே வந்திருக்காரு. அப்போ பார்த்துட்டு யார் அது ஏன் போனால் இப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெல்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க கழுத்தை நெரிச்சிட்றாரு. இப்போது எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே சிவாவும் வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் அடித்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடுது, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மெடிக்கல் ஸ்கேமுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ சிவா வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறோம், இனிமேல் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுறாங்க. சஞ்சய் வந்துட்டு அதை சொல்லி உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சிவா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போயிட்டு ஸ்னேகாவும் அவங்க அப்பா இருக்கும்போது, நான் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், இன்னையோட என் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்கேம் காரணமானவங்க வந்து நிஜமான அக்யூஸ்ட் வந்து ஸ்டேஷனில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இனிமேல் வந்துட்டு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணம், இப்படி வந்து ஸ்கேமுக்கு காரணம் அப்படிங்கிறது ஸ்னேகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் ஸ்னேகாவை தான் கையை காமிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.